நான் சொல்றது கான்ட்ரவர்ஷியலான அட்வைஸா இருக்கலாம், இதை தம்ப்நெயில் போட்டு ட்ரோல் பண்ணலாம், அது உங்க விருப்பம். எல்லாரும் சொல்றேன் கேட்டுக்கோங்க. என்னுடைய பக்தர்கள், என்னுடைய சீடர்கள் எல்லாருக்கும் சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு 3 குழந்தை வேணும்னு நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் 5 குழந்தை பெற்றுக்கோங்க. உங்களுக்கு 2 போதும்னு நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் 4 குழந்தை பெற்றுக்கோங்க. உங்களுக்கு வேணுன்ற குழந்தைங்களை உங்களோட வளர்த்து நீங்க வச்சுட்டு எக்ஸ்ட்ராவா பெற்றுக்கிற குழந்தைங்களை ஒரு 7 வயசு வரைக்கும் வளர்த்து ஒரு குழந்தைய இந்த தொகையடியார்களுக்காக, தொகையடியா சம்பிரதாயம் சிறக்க அனுப்புங்க. தேவாரம் திருவாசகம் படிக்கிறதுக்கோ, அதாவது ஓதுவாரா மாறுறதுக்கோ, அல்லது 30 திருமேனி தீண்டுவார் அந்த பயிற்சிக்கோ. அடுத்த கேள்வி வரும், அந்த மாதிரி அந்த குழந்தைங்களை அனுப்புனா யாரு பார்த்துப்பாங்க? அவங்க சாப்பாட்டுக்கு எதிர்காலத்துக்கு என்ன உத்தரவாதம்? நான் அளிக்கின்றேன். கைலாசத்துக்கு அனுப்பினா மட்டும் இல்ல, நீங்க ராமகிருஷ்ண மடத்துக்கு அனுப்பினாலும், எந்த ஆதீனத்துக்கு அனுப்பினாலும், எந்த குருகுலத்துக்கு அனுப்பினாலும், எங்க இந்த தொகையடியார் வம்சம் சிறக்கவும் பூத பரம்பரை பொலியவும் நீங்க அனுப்பியிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி அமைச்சிருக்கேன் சாமி, ஆனா அவங்க 2 பேர் போனதுனால என் குடும்பத்துக்கு வருமானம் வேணும் சாமி அப்படின்னு எனக்கு அப்ளை பண்ணுங்க. அந்த 2 பேரும் என்ன சம்பாதிப்பார்களோ அதை விட அதிகமாக உங்களுக்கு மாதம் பொருளுதவியும், அவங்க 2 பேருடைய எதிர்காலத்துக்கு மாசம் பணம் வர்ற மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறேன், மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறேன். அது போக ரிட்டையர் ஆன பிறகு பென்ஷன் வர மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இதெல்லாம் போக இப்போ ஏதாவது ஒரு மடத்துக்கு சன்னியாசியா போயிடுறாங்க, போயிட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு சன்னியாச வாழ்க்கை பிடிக்கலன்னு திரும்ப கிரகஸ்த வாழ்க்கைக்கு வந்துடுறாங்க, இல்ல வெளியில போயிடுறாங்க. அது மாதிரியானவங்க திரும்ப சொசைட்டில வந்து நிம்மதியா வாழறதுக்காகவாது அது மாதிரியான பென்ஷன் சிஸ்டம், இன்சூரன்சஸ் இருக்கு, அது பண்ணி கொடுக்குறேன்.